நான் கொஞ்ச நாள் வரலனா காணாம போயிட்டேன்னு நினைச்சிங்களா? அது நடக்காது. எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். இனிமே சில மாற்றங்களோட வீடியோ வருமுங்க. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மட்டும் இல்ல, என்னோட மாஸ்டரும் வீடியோவில் வருவாருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை மகிழ்விக்க போறோம். டீச்சரோட நேயர்களுக்கு வணக்கம். ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண போறீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி நிறைய சம்பாதிச்சலாம்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்களும் கிரியேட் பண்ணி நிறைய சம்பாதிங்கன்னு தான் சொல்ல போகிறேன். ஆனால் ஏஐ வச்சு இல்லை. ஏன்னா ஏஐ வீடியோ நிறைய பேர் நீங்கள் ஏஐ வீடியோ போடுங்க, பேபி வீடியோ போடுங்க, இல்லை சாப்பாடு பேசுகிற மாதிரி வீடியோ போடுங்க, நிறைய சம்பாதிக்கலாம்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கார்ட்டூன்லாம் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் மானிட்டேஷன் ஆகிருக்காது. ஏன்னா டைரெக்டாக ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணிடுங்க. ஏஐ வாய்ஸு, ஏஐ வீடியோ, ஏஐ ஃபேஸ் எல்லாமே நீங்கள் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உழைப்பு வீணாக தான் போகுமே தவிர மானிட்டேஷன் ஆகவே ஆகாது. என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா ஏஐ வீடியோன்னும் போது உங்களுக்கு மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு போட்டுட்ருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் இப்போ பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபேஸை காட்டி ஏஐயோட வாய்ஸை வச்சு கூட நீங்கள் பேசலாம். இல்லை என்னோடய ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி நானே பேசுகிற மாதிரி ஏஐ பேச வைக்கலாம், என்னோடய வாய்ஸ் ஏஐட்டே கொடுத்து பேச வைக்கலாம்னு அதுவும் தப்பு தான். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். உங்களோட ஹியூமன் வாய்ஸ், ஹியூமன் ஃபேஸ் ஏதாவது ஒரு விஷயம் அதில் சிங்காக இருக்கணும். அப்போ தான் யூடியூப் சேனல், யூடியூப் அல்காரிதம்லாம் எடுத்துக்கும். நீங்கள் வீடியோ ப்ராம்ப்டை கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் அந்த வீடியோ எர்னிங் ஆகிடுமான்னா கண்டிப்பாக ஆகாது. இது ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி இந்த பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எப்படி இது சம்பாதிக்கலாம்னு கேட்குறீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஏஐ வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். என்னன்னா இப்போ ஒரு காமனாக ஒருத்தங்க ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுவான். அவன் 10 வீடியோ 20 வீடியோ போடுவான், ஆனால் வியூஸே ஏறி இருக்காது. ஏன்னா அவங்க மக்கள் அது அதிகமாக விரும்பலை. அவங்க இப்போ 2026 25 பார்த்திங்கன்னா ஏஐ தான் விரும்புகிறாங்க. ஸோ ஏஐயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ முன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வீடியோ எடிட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அப்பா போதுண்டா சாமின்னு ஆகிடும். இப்போ அப்படி இல்லை, ஒரு தம்ப்லைன் கூட ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏஐன்றது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ண முடியும். யூடியூப்லேயும் ஏஐ இருக்குது. சர்ச் பண்ணுறது, நீங்கள் பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கிறதே ஏஐ தான். அப்படின்னும் போது அவங்க அதாவது என்ன சொல்கிறது, திருடனுக்கு தெரியாத திருடனை பற்றின்ற மாதிரி சரி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். நான் இந்த ஒரு கான்செப்டாக சொல்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏஐக்கு ஏஐயை பற்றி தெரியும். நீங்கள் உங்களோட ஹியூமன் கண்டென்ட்டையும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்கள் ஓன் கண்டென்ட்டாகவே இருந்தாலும் பேசுகிறது ஏஐயாக இருக்கக்கூடாது, வாய்ஸ் நீங்களாக இருக்கணும், வீடியோ ஏஐயாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் ஏஐயில் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா அந்த 4000 வாட்சஸ் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். 1000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிடலாம். நீங்கள் நிறையா எர்ன் பண்ணலாம். நீங்கள் நிறைய எர்ன் பண்ணணுன்னு தான் எனக்கும் ஆசை. இந்த வீடியோவில் நிறைய அதாவது ஏஐ பற்றின விஷயங்கள் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் வர பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னெலாம் சொல்லிக் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நான் போட்டேன். ஆனால் யாருமே கமெண்ட்டோ இல்லை லைக்கோ ரெஸ்பான்ஸோ இல்லாததால் தான் நான் இதை க்ரியேட் பண்ணலை. நானே இப்போ எப்படின்னா இந்த பேபி பேசுகிற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் நம்ம சேனலில். இப்போ அதை நிறுத்திட்டோம். கண்டிப்பாக இனிமேல் வரும், கண்டிப்பாக வரும், அது நிற்காது. அது கூட நானும் பேசுவேன், அது மாதிரி விஷயங்கள். ஆனால் அது எப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன்றது கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது முடியும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியலனா கமெண்டில் கேளுங்க. கமெண்டில் கேட்டால் தான் நான் உங்களுக்கு அடுத்த விஷயங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இறங்கிடாதீங்க. அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை செய்யுங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது இருந்தாலும் நான் அதை நான் சரிப்படுத்திக்குவேன். அதே மாதிரி யூடியூப் சேனலில் என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, என்னென்ன அல்காரிதம் இருக்குது, டேகு, வியூஸ் இதெல்லாமே நீங்கள் மற்ற சேனலில் பார்த்துருப்பீங்க. அதை இன்னும் ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஏஐ மூலிமா எப்படி பயன்படுத்துறது, அதை யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கிற அளவுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம செய்தி சேனல்கள் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஆனால் இது பார்த்திங்கன்னா விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது நாங்களே இந்த சேனலில் சொல்ல போகிறோம். இதை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் அடுத்தடுத்து சொல்கிறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக அமையும். சரிங்களா?
இது வரைக்கும் சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், நன்றி, வணக்கம்.